கூட்டத்தின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். Praise be to the Lord's holy name. We are going to have an hour of truth. நம்முடைய சத்தியத்தின் நேரம். This is an open forum, question answer session. We ask questions and we find answer. Many times I have told you, this is the way Jesus was preaching the gospel. People are asking questions to Jesus, and Jesus was answering them. Most of the Gospels were questions and answers. There are certain places Jesus asked question and answered. He himself asked question and he gave the answer. Most of the doctrines what we follow today, they all are questions and answers. அதே போல சீஷர் எழுதின நிருபங்கள், the epistles written by the apostles. We don't read the questions, but most of these epistles are the answer to the questions in that church. Are the answers to the questions in that church. So that's the best way to learn. In many churches, they don't allow people to ask questions. Just believe what we say. But I read in the Bible, it's not that we should believe the truth. We should know the truth. சத்தியத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லல, சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். We should know the truth, and the truth will set us free. So this knowledge is very, very important. We just read a Bible passage. Revelation chapter 17. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம். We shall read from verse 1. 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். From verse 1. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். Here we read the Lord was in a vision, I will show unto thee. Here is the word used, a great war, and the judgment that will come upon her. Okay, we go to verse 2. அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். In verse 2 we read, with whom the kings of the earth have committed fornication, and the inhabitants of the earth have been made drunk with the wine of her fornication. A little பொருள் என்னன்னா, in the rulers, kings of the earth and the people of the earth, they are drunk with that woman. They become mad with her. They become one with her. It's a symbolic language. இந்த உலகத்துடைய மக்கள் ராஜாக்கள் எல்லாம் அவளோடு கூட ஒன்னாயிட்டாங்க. வாசிங்க. ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அப்படியே ஒரு லிட்டரலா ஒரு மிருகம்லாம் கிடையாது. அந்த மிருகத்து மேல ஒரு பொம்பளை உட்கார்ந்துருக்காங்கல்ல, ஒரு விஷன் அது. இட் வாஸ் அ விஷன்.
In the Bible, the word women speaks about religious system. That women speaks about religious system. Even the church is compared to a women. சபை கூட ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிட்டிருக்குது. பொதுவான வழிபாட்டு முறைகள் அது அந்த ஸ்திரீக்கு ஒப்பிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவள் அந்த மிருகத்தின் மேலே அவள் உட்கார்ந்துருக்கிறான். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். இந்த வேசித்தனங்கிறது நம்மை உண்டாக்கின தேவன். கிறிஸ்தவ தெய்வம், இந்து தெய்வம் என்றெல்லாம் இல்லை. எந்த தெய்வம் நம்மை உண்டாக்கின தெய்வம், இருக்கிறவராகவே இருக்கிறவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளாத வழிபாட்டு முறைகள். பிரியமானவர்களே, எவ்வளோ பக்தர்கள் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ இதிகாசங்கள் புராணங்கள்ல நம்முடைய வழிபாட்டு முறை எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அவருக்கு பிரியமில்லாத வழிபாட்டு முறைகள், அதை குறிக்கிற ஒரு சொல், அவ்வளவுதான். இதில் நான் திரும்ப சொல்கிறேன், மதம் அல்ல. இப்படி தான் வழிபடணும் அப்படின்னு பக்தர்கள் எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கு மாறானது, வெறும் வேஷமானது, உண்மை இல்லாதது. அவ்வளோ அருமையான கதைகள் வேற்று மதங்களில் இருக்குது, இந்த உண்மையை வெளிப்படுத்துகிற கதைகள். ஒருவேளை இன்றைக்குள்ள சில கிறிஸ்தவ பாடல்கள், கவிதைகள் இதெல்லாம் பார்க்க முடியாததை கூட நல்ல மத இலக்கியங்களில் பார்க்குறோம். ஸோ எனி அதர் வாட் cannot be acceptable to the real God, அதை தான் இங்கே ஃபார்னிகேஷன் இந்த சொல் விளக்குது. மற்றபடி வேறு எழுத்தின் வடிவுள்ள வேசித்தனம் அல்ல. மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். இந்த மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன் இதான் பூமியில் உள்ள எல்லா ஃபால்ஸ் ரிலீஜனுக்கும், எல்லா உண்மையான ஆன்மீகவாதிகள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ இந்து மதம், கிறிஸ்தவ மதம், முகமதிய மதம், எந்த மதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க, சிலை வழிபாடு கிடையாது. அது அடையாளம்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவனும் ஒரு சிலை வச்சுக்குவாங்க, இயேசு படம்னு ஒரு படத்தை வச்சுக்குவாங்க, மரியாள்னு ஒன்று வச்சுக்குவாங்க. அதே போல் பிற மதங்களில். ஆனால் அடிப்படையில் எந்த மதத்திலையும் சிலை வழிபாடு கிடையாது. நம்ம மற்றவங்களை கிண்டல் பண்ணுவோம் சொல்லிட்டு நம்ம ஒரு பொம்மை படத்தை வச்சுக்குவோம். நம்ம சபையில் கிடையாது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ சபையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலுவை வச்சுருப்பாங்க. அது ஒரு கொலைக்கருவி தானே. அப்போ இந்த ஃபால்ஸ் ரிலீஜன் எல்லாத்துக்கும் அந்த மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன் தான் காரணம் அப்படின்னு இங்கே இருக்குது. ஷீ இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஃபால்ஸ் ரிலீஜன். அதை தான் ஒரு அடையாள மொழியில் மதர் ஆஃப் ஆல் தீஸ் ரிலீஜன்ஸ் அப்படின்னு அவளை விளக்கியிருக்காங்க. என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அந்த ஸ்திரீனுடைய இன்னொரு ஐடி, யார் இந்த ஸ்திரீ? இந்த ஃபால்ஸ் ரிலீஜன் எது அப்படின்னா, இந்த சிஸ்டம் it was drunk with the blood of saints, that is mortified, that is killed, martyred many saints, those who have witnessed for Christ. So a religious system that has killed many saints. What is that religious system? A religious system that has killed many, drunk with the blood of saints
and the witnesses of Christ, those who are standing for the name of Christ. What is that religious system? And the religious system என்ன வாசிங்க. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான் இரத்தத்தினாலும் இயேசுனுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். தமிழ்ல ஆச்சரியப்பட்டேன் இருக்குது. I was rudely shocked, astonished. மலைச்சு போனேன், வியந்து போனேன். ஏன் அவளை பார்த்து அப்படி ஷாக் ஆனாரு? ஏன் அப்படி ஷாக் ஆனாரு? இது ரோமன் எம்பையர்ல பொலிட்டிக்கல் சிஸ்டம் இல்ல, a religious system that has killed many saints and many people, those who are standing for the name of Jesus. But when John saw that women or that religious system, ஆச்சரியப்பட்டேன் என்றல்ல, he was rudely shocked. He was rudely shocked. So what was the problem with that religious system? வாசிங்க. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? Why are you shocked? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். நீ கண்ட மிருகம், இவளை சுமக்கிற the origin of this religious system, அத உனக்கு சொல்றேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அங்க மிருகம் சொல்றது ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம், விமென் சொல்றது ரிலிஜியஸ் சிஸ்டம், பீஸ்ட் சொல்றது பொலிட்டிக்கல் சிஸ்டம். So he says this political system, it was, it is not now, it shall come. It's a political system. It will come. She is sitting upon the political system. இப்போ அந்த பாலிட்டிக்ஸ், அந்த ரூலர்ஷிப், அந்த ராஜா, இந்த மதம் ஒன்றா இணைஞ்சிருக்கு. அந்த மிருகமும் கள்ள தீர்க்கதரிசி. Political system, religious system. The beast talks about the political system. The women talks about a religious system. சரி வாசிங்க. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்தது, நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். இப்ப அவர் சொல்றாரு, இது யாரு? எல்லா ப்ராஃபஸிஸ்லும் there will be a clue. Daniel saw a vision, a statue. அவன் ஒரு சிலையை பார்க்குறான். அது தலை பொண்ணா இருந்துச்சு, மார்பு வெள்ளையா இருந்துச்சு, எட்ஸெட்ரா. அங்கே ஒரு க்ளூ இருக்கு. அந்த தலை நீங்க பாபிலோனியன் எம்பையர். இன்னொரு விஷன் வருது. அந்த ஆட்டுக்கடா, that goat, that he goat is the first king of Grecian empire. எல்லா இடத்துலையும் க்ளூ இருக்கு. Who is the first king of Grecian empire? In history there is Alexander the Great. So here it is a clue. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். What is that religious system? A heart with wisdom can understand. What is that religious system? That was drunk with the blood of the saints. பரிசுத்தவான்களின் இரத்தத்தை குடித்த அந்த ரிலிஜியஸ் சிஸ்டம் எது? அது ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்குது, ஒரு மிருகத்தின் மேல. மிருகம் என்பது ஒரு ராஜா, ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம். அப்ப பொலிட்டிக்கல் சிஸ்டத்து மேல உட்கார்ந்து இருக்கிற அந்த ரிலிஜன் எது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதான் நம்ம பார்க்க போறோம். வாசிங்க. அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். அவ உட்கார்ந்து இருக்கிற அந்த சீட் என்னது? 7 மலைகள். 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். பிரியமானவர்களே, 7 மலைகள். 7 மலைகள் உள்ள பட்டணம் எது? ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். 7 மலைகள் உள்ள பட்டணம் ரோம்.
ரோமில் வீற்றிருக்கிற ஒரு ரிலீஜியஸ் சிஸ்டம். ரோமில் வீற்றிருக்கிற ஒரு ரிலீஜியஸ் சிஸ்டம். That religious system was fully drunk with the blood of the saints and those who are standing for the name of Jesus Christ. அந்த ரிலீஜியஸ் சிஸ்டம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பரிசுத்தவான்களை கொலை செய்திருக்கிறது. More than what the Roman Empire has done. More than any other ruler, a Hitler or anybody has caused this genocide. இப்படிப்பட்ட இன படுகொலை ரோம அரசாங்கம் செய்யல. நீரோ மன்னன் செய்யல. நீரோ didn't do this type of genocide. But this system, the religion that has got its seat in Rome. ரோமில் வீற்றிருக்கிற ரிலீஜியஸ் சிஸ்டம் வரலாற்றில் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொண்டு குவித்திருக்கிறது. அது குறுகிய காலத்துக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்குள்ள பல லட்சங்கள். அப்போ அது ஃபிட் ஆகுது. ஆனால் அங்கே மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன் அப்படின்னு சொல்லியிருக்கு. த ஃபர்ஸ்ட் ரிலிஜன், ஒரு மத வழிபாடு அப்படின்னு வந்தது ஏதேன் தோட்டத்தில். காயினுடைய பலியை ஏற்றுக்கொள்ள ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டார். A worship system develops. Then said, no. In the days of Noah, they built altars and they were worshipping the Lord. இப்போ இந்த நோவாவுடைய பிள்ளைகள் காம், குஷ், காமுடைய பிள்ளை குஷ், குஷுடைய பிள்ளைங்க ஒரு 3 பிள்ளைங்க பேர் பைபிளில் போட்டிருக்கு. ராம், சேபா, நிம்ரோத். இந்த நிம்ரோத் அவன் தான் பாபிலோனில் ஒரு கோபுரம் கட்டுறான். நம்ம முயற்சியினால் ஒரு வழிபாட்டு முறையை உண்டாக்கி நம்ம எப்படியாவது அந்த பரலோகம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு வழிபாட்டு முறையை அவன் உண்டாக்குறான். அப்போ தான் பூமியில் உள்ள மொழிகளை தாறுமாறாக்குறார். இதெல்லாம் நம்ம பைபிளில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் இன்ஃபர்மேஷனில் the name of the wife of Nimrod, she was called Semiramis. இதெல்லாம் நான் சொல்லணுன்னே வரல, என்னால் நிறுத்த முடியல. உங்களுக்கு இந்த கதையை முதல்ல சொல்கிறேன். அன்றைக்கும் கேள்விப்பட்ட நேரத்தில் ஐயாவுக்கு நிறுத்த முடியல, இன்றைக்கி எனக்கு நிறுத்த முடியல. அவர் செமிரமீஸ். நிம்ரோத் மரித்த பின்பு செமிரமீஸுக்கு ஒரு குழந்தை பிறகு. செமிரமீஸ் gives birth a child after her husband died. But she calls that child a miracle baby. How is that miracle? Her husband, Nimrod, he became sun god. When he became sun god, he was born to her as Tammuz. சூரிய பகவானாக மாறி அவளுடைய கணவன் திரும்ப அவளுடைய வயிற்றிலேயே குழந்தையாக தம்மூஸாக பிறந்திருக்கிறான். She makes her believe. She was about 40 years at that time. Maybe. I don't know the exact. So she made people believe a holy family, Parisutta Kudumbam, God family, Deva Kudumbam. What is that God family? Nimrod, God the father. Semiramis, God the mother. Tammuz, God the son. God the father, God the mother, God the son. That father has become the son. Father and son are one. So she develops a religious system.
And this religious system is worshipped in many countries with different names. In Egypt, Isis, Hore, Sib. God the Father, God the Mother, God the Son. It's a counterfeit religion. So they had a statue of Semiramis. And Homer describes her. Her eyes are blue, Neelakanni. Neelakanni. She had golden hair. She was a Babylonian. For us, for the Israelites, the hair is black. But Semiramis' hair, golden hair. Semiramis' eyeballs are blue, Neelakanni. So that's why in many of these churches you see a woman at the age of about 40 or something, a middle-aged woman. ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு நடுத்தர வயது பெண் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது நம்ம வேதத்தில் உள்ள மரியாள் இயேசு அல்ல. இயேசு பிறக்கும்போது வரலாற்று பூர்வமாக மரியாளுக்கு 15 18 வயதுக்குள்ள இருக்கும்னு சொல்றாங்க. ஆனால் அந்த சிலையில் இருக்கிற பெண்ணுக்கு 40 வயது இருக்கும். அப்போ அது இந்த மரியாளா இருக்க வாய்ப்பு இல்லை. அது செமிரமிஸ் தம்மூசுடைய ஒரு சிலை இருக்கட்டும். That is a religious system. That is the mystery of Babylon. That mystery of Babylon has come into Christianity in a different name. In that bottle, there is brandy. The label, serpent. The label, serpent. I'm talking about the system. I'm talking about not the individuals. The label is Christianity. But the content is brandy or charai. So the label is Christianity. But the content, the system, it is a mystery of Babylon. Maybe 50 years back, the time that I got saved, it is the grace of God that I had the opportunity to read the book written by Alexander Hislop, Mystery of Two Babylons. Mystery of Two Babylons. If you can have an access to that book, please read. You will understand clearly. That book is not refuted by anybody till this day. இந்த நாள் மட்டுமாக யாரும் அதில் உள்ள கான்டென்ட்டை மறுக்கல. Mystery of Babylon. Two Babylons by Alexander Hislop. Then I had read one book by a priest. 70 years in Rome. 70 ஆண்டுகள் அவர் அந்த ரோமில் இருந்து அதில் அவர் பூசாரியாக இருந்து அங்கே உள்ள அனுபவங்களை வேதத்தோடு அவர் ஒப்பிட்டு 70 years in Rome அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார். இதுவும் ஆரம்ப நாட்களில் நான் படித்தேன். எங்கேருந்து எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற சில பண்டிகைகள், இதெல்லாம் எப்படி பாபிலோனிய பண்டிகைகள் ரோமன் கத்தோலிக் வழியாக கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவம் முழுவதும் இந்த பாபிலோன் வழிபாட்டு முறையினால நிரப்பப்பட்டிருக்கு. கிறிஸ்தவம் முழுவதும் மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன். அதில் தான் நிறைய மதம். அங்கே துறவரம் இருக்கு. எல்லா மதங்களையும் துறவரம் இருக்கு. அன்னக பிரதிஷ்டை அப்படின்னு பைபிளில் எங்கேயுமே கிடையாது. செலிபசி அப்படின்னு பைபிள் எங்கேயுமே கிடையாது. சிலர் அன்னகராக பிறக்கிறாங்க,
சிலர் மனுஷரால் அன்னகராக்கப்படுறாங்க. சில நம்ம மோட்சத்துக்கு போகலாம், விமோசனம் பெறலாம் அப்படின்னு தங்களை அன்னகராக்குறாங்க. இயேசு காலத்தில் கிறிஸ்தவமே வரலை. இயேசு காலத்தில் கிறிஸ்தவமே வரலை. கிறிஸ்தவத்தில் யாரும் அன்றைக்கு அன்னகராகலை. பிற மதங்களில் இருந்தது. இறைவனை அடைவதற்காக அவள் தங்களை அன்னகராக்கினாங்க. பாபிலோன்கிற மதத்தில் இருந்தது. விவாகம் பண்ணாதிருக்கும்படி சிலர் போதிப்பார்கள். அது பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம் அப்படின்னு தெளிவாக பைபிளில் போட்டிருக்கு. ஸ்பீக்கிங் அகெயின்ஸ்ட் மேரேஜ். மேரேஜ் இஸ் ஆனரபிள் இன் ஆல். Marriage is constituted in the very beginning, in the first chapter of the Bible, in the creation record. வானத்தையும் பூமியும் தேவன் உண்டாக்கின அந்த வரலாற்றிலேயே விவாகம் குறிக்கப்பட்டிருக்கு. அவருடைய பர்பஸ் ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படி. அந்த விவாக மஞ்சம் கணவன் மனைவி உறவு. காலையில் கூட அதை கொஞ்சம் நான் தொட்டேன். அந்த பாலியல் ஈர்ப்பு, ஒரு ஆண் பெண் ஈர்ப்பு, அது கணவன் மனைவிக்குள்ளாக இருக்குமேயானால் அந்த பாலியல் ஈர்ப்பு பரிசுத்தமானது. திருமண உறவுக்கு வெளியே அந்த பாலியல் ஈர்ப்பு இருக்குமானால் அது விபச்சாரம், வேசித்தனம் என்று அழைக்கப்படுகிறது. அது தேவன் உண்டாக்குனது. அது தேவன் உண்டாக்குனது. அப்போ தான் ஒரு சந்ததி உருவாக முடியும். அந்த பாலின ஈர்ப்பு இல்லாவிட்டால் சந்ததியே உருவாகாது. அப்போ தேவன், நான் கேர்ஃபுல்லாக சொல்கிறேன், கண்ணியத்தோடு சொல்ல, தேவன் அங்கீகரித்து. அதை வேண்டான்னு எங்கே சொன்னாங்க? அது வேண்டாம் என்று மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோனில் இருக்கு. அது பிற வழிபாட்டு முறைகளில் இருக்கு. ஒரு இறை பணியாளன் இருப்பான், இறைவனுடைய தாசன், இறைவனுடைய அடியான், தேவனுடைய அடியான். அந்த தேவனுடைய தாசனுக்கு பணிவிடை செய்வதற்காக எல்லா பக்தியோடு கூட அந்த இறை மகனுடைய தேவைகளை சந்திப்பதற்காக, அவனுக்கு பணிவிடை செய்வதற்காக, அந்த பணிவிடைக்காக ஒரு இறை மகள் வருகிறார். இந்த முறை கிறிஸ்தவத்தில் கிடையாது, பைபிளில் இல்லை, பிற மதங்களில் இருக்கு. நம்முடைய திராவிட இயக்கங்கள்லாம் அதுக்கு விரோதமாக போராடி இருக்கு. பிரியமானவர்களே, இந்த பாபிலோனிய உபதேசங்கள்லாம் பல வடிவங்களில் கிறிஸ்தவத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சது. சிலை வழிபாடு, அது பல பேர் நாங்கள் அது சிலையாக நினைக்கல, அது ஒரு ஞாபகக்குறியாக தான் வச்சுருக்குறோம் அப்படிலாம் விளக்கம் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் உருவத்தை செய்ய வேண்டாம், எனக்கு பொறுத்த ஒரு உருவத்தை வைக்கவும் வேண்டாம் இருக்கிறாரு. அவர் செய்ய வேண்டாம், வைக்க வேண்டாம் பிறகு நான் ஞாபகக்குறியாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த பிரமாணங்களுக்கு விரோதமாகத்தானே நாம் செய்கிறோம். we are against those teachings. We are against those teachings, what God said. ஆனால் அந்த பிரமாணங்கள் எல்லாம் எழுத்தின் வடிவில் மோசேயின் காலத்தில் தான் வந்தது. அதுக்கு முன்னால் அந்த பிரமாணங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தது. அதுதான் மோசே கிட்டத்தட்ட 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஆபிரகாமே அந்த சிலை வழிபாட்டுக்கு எதிர்த்து நிற்கிறாங்கிறது எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் இன்ஃபர்மேஷனில் இருக்கு. நிம்ரோத் காலத்தில் ஆபிரகாம் வாழ்ந்துருக்கிறார். அதுக்கெல்லாம் இப்போ போக நேரம் இல்லை. அவர் அந்த ஒன்றான மெய் தெய்வன், இருக்கிறவராகவே இருக்கிறவர், யெகோவா என்னும் நாமம் உள்ளவர், அவரை தொழுது கொள்ளணும். இந்த நிம்ரோத்தெல்லாம் கடவுள் நினச்சிட்டு தொழக்கூடாது அப்படின்னு அவர் எதிர்க்கிறார். அப்படி பண்டைய நூல்களில் இருக்கு. அவர் பலிபீடம் கட்டி யெகோவாவை தொழுது கொள்கிறார், பலிபீடத்தை தொழுது கொள்ளல. ஆனால் இந்த சிலை வணக்கம் வெவ்வேறு வடிவங்களில் இந்த ரிலீஜியஸ் சிஸ்டத்தின் மூலமாக கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துட்டு, வெறும் ரோமன் கேத்தலிக் என்றல்ல, அந்த பாபிலோனுடைய டீச்சிங்ஸ் பல வடிவங்களில் ரிஃபர்மேஷன் சர்ச்சுக்குள்ளே வந்தது.
ரிஃபர்மேஷன் சர்ச்சை பற்றி பைபிளில் சொல்லியிருக்கோம். 7 சபைகளை பற்றி சொல்லும்போது சர்தை சபைக்கு மட்டும் சொல்லியிருக்கோம் செத்த சபைன்னு சொல்லியிருக்கோம். செத்த சபை. சின்ன சின்ன ரிஃபர்மேஷன் பண்ணாங்க. அங்கே கல்யாணம் கட்டக்கூடாதுன்னாங்க, கல்யாணம் கட்டிக்குவாங்க. அங்கே அந்த சிலுவையில் ஒரு பொம்மை வச்சாங்க, இவங்க அந்த பொம்மையை எடுத்துட்டாங்க, சிலுவை எடுக்கலை. சின்ன சின்ன சீர்திருத்தம் செய்தாங்க, சத்தியத்துக்குள்ளே போகல. இந்த பாபிலோனிய பண்டிகைகள் அதுக்கெல்லாம் கிறிஸ்தவ பெயர் கொடுத்து, நான் சொன்னது போல சாராய பாட்டிலுக்கு சர்ப்பத்தின் லேபிள் ஒட்டி, சூரிய பகவானை கும்பிடுகிற ஒரு பண்டிகை சங்கராந்தி, சூரிய பகவானை கும்பிடுகிற ஒரு பண்டிகை டிசம்பர் 25, அதுக்கு இயேசு பிறந்தார்னு ஒரு பேர். அஸ்டார்டே என்ற தேவதையை கும்பிடுகிற பண்டிகை, சூரிய பகவானுக்கும் நிலாவுக்கும் பிறந்தவள் அஸ்டார்டே. அதனுடைய ஆங்கிலோ சாக்சன் உச்சரிப்பு தான் ஈஸ்டர். பிரியமானவர்களே, அவ என்றைக்கு பிறந்ததா? மார்ச் 23 சோலார் ஈக்வினாக்ஸ், சூரியன் பூமத்திய ரேகையை கடக்கிறது. அதுக்கு அடுத்து வருகிற பௌர்ணமி, நிலா, முழு நிலா. அந்த பௌர்ணமிக்கு அடுத்து வருகிற ஞாயிறு, சன். இதுக்கும் இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு என்ன சம்பந்தம்? மார்ச் 23 சூரியன் பூமத்திய ரேகையை கடக்கிறது. அதுக்கு அடுத்தால வருகிற பௌர்ணமி, அந்த பௌர்ணமிக்கு அடுத்து வருகிற ஞாயிறு. நீங்கள் வீட்டில் போய் கேலண்டர் பாருங்கள், இந்த வருஷம் கூட எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு டேஸ் தெரில. இல்லைன்னா அந்த பௌர்ணமி அன்றைக்கே ஞாயிறு வந்தால் அந்த ஞாயிறு வருகிற பௌர்ணமி. இதெல்லாம் அஸ்டார்டே பிறந்தது. அந்த அஸ்டார்டே ஆச்சரியமாக வந்து பிறக்கிறா. அந்த முட்டை, அந்த முட்டையை ஒரு டால்ஃபின் மீன் கரைக்கு தள்ளிட்டு வருது. வானத்திலிருந்து ஒரு புறா அடகாக்குது. அந்த புறாலேருந்து அஸ்டார்டே வந்துட்டா. அந்த புறாலேருந்து அஸ்டார்டே வந்துட்டா. அதான் இன்றைக்கு கிறிஸ்தவம் கொண்டாடுகிற ஈஸ்டர் பண்டிகை. அப்போ இந்த பாபிலோனிய உபதேசம் ஏதோ ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் இருக்கின்றார், பெந்தேகோஸ்தே சபைகளுக்குள்ள வந்துச்சு, சீர்திருத்த சபையில் இருக்கு. எல்லாத்துக்கும் ரூட் அந்த மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன் தான். ஹாப்பி ஈஸ்டர்னு அஸ்டார்டே பேரை சொல்கிறோம். கிரைஸ்ட் மாஸ் அப்படின்னு சொன்னாலே, மாஸ் ஃபார் கிரைஸ்ட். கடந்த காலத்தில் இந்த போப் பண்ற விலைக்கு இருக்கார். மாஸ் என்றால் எக்ஸிங்க்ட், இல்லாமல் போவது. அதனால தான் திருப்பலி, பலியானது எல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துடுச்சு. இந்த தம்மூசை ஒரு காட்டு பன்றி கொன்றது. தம்மூசை ஒரு காட்டு பன்றி கொன்றது. தம்மூஸ் பாதாளத்துக்குள்ள போயிடுறான். அப்போ அந்த தம்மூசுக்காக ஜனங்கள் அழுறாங்க. செமி ரமேஷ், இந்த பாரு, நான் 36 மணி நேரத்தில் அவனை வெளியே கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, 40 மணி நேரத்துக்குள்ள வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு 36 மணி நேரத்துக்குள்ள அவனை வெளியே கொண்டு வந்துடலாம். எசேக்கியேல் வாசிக்கிறோம், அவள் தம்மூசுக்காக அழுதார்கள். தம்மூசுக்காக அழுகிற பெண்கள். அந்த தம்மூஸ் எப்ப இறந்தான்? வெள்ளிக்கிழமை மாலையில சூரியன் மறைகிற நேரத்தில் தம்மூசை அடக்கம் பண்றாங்க. செமி ரமேஷ் பாதாளத்துக்கு போறாங்க. பாதாளத்தில் போய் 3வது நாள் சூரிய பகவான் உதிப்பதற்கு முன்பாக அவரை வெளியே கொண்டு வருகிறார்கள். வெள்ளி இரவு, வெள்ளி சனி இரவு ஒரு இரவு, சனி பகல் ஒரு பகல், சனி ஞாயிறு இரவு ஒரு இரவு, 2 இரவு ஒரு பகல். 40 மணி நேரத்துக்குள்ளாக தான் சொன்னபடியே அந்த
புராணத்தில் பார்க்கிறோம், செமிரமிஸ் தம்மூசை வெளியே கொண்டு வருகிறார். இப்போ புரியுதா? நல்ல வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை, காலையில் 4:30 மணிக்கு ஈஸ்டர் ஆராதனை. அப்போ இந்த பாபிலோனிய பண்டிகைகள், இந்த வழக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு ஏதோ ரோமன் கத்தோலிக்க மதத்தில் இருக்கின்றல்ல, பிரியமானவர்களே, all those things are come into Christianity. How shall we identify these things and help the people? I have requested the panelists to come with their questions. உங்கள் கேள்விகளோடு கூட வாங்க, குறிப்பாக இந்த ரோமன் கத்தோலிக்க பின்னணியிலிருந்து வந்தவர்கள். So I requested the panelists to come with the questions. ஏன்னா இதை பற்றி உங்களுக்கு கிளியராக தெரியும், என்னது இந்த டீச்சிங், எப்படி வந்துச்சு. ஒரே ஒரு பைபிள் பேசேஜ், Revelation chapter 17. I have explained a few verses. That's a system started by Nimrod. That came into Christianity after 6th century. அது வரைக்கும் கிறிஸ்டியன்ஸில் கிடையாது. ரோம் ஆட்சி செய்ய ஆரம்பித்த பிறகு அவங்க சொல்கிற போப்புங்கிற வேர்டு சாதாரண வேர்டு. இன்றைக்கு நம்மளே அநேகர் பயன்படுத்திய ஒரு வேர்டு தான் போப். இந்த போப்புங்கிறதான் நம்ம பப்பாங்கிறோம். இன்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் இந்த சொல்லுண்டு. பப்பான்னா என்ன? பாப்பா, லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், கிங் ஆஃப் கிங்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஃபாதர் ஆஃப் ஃபாதர்ஸ். எல்லா ஃபாதருக்கும் மேலே ஃபாதர். அப்பா பா சொல்கிறோம்ல, பாப்பா இஸ் த அப்பா ஆஃப் அப்பாஸ். இது ஒரு சாதாரண வார்த்தை தான். இன்றைய கூட நம்ம சர்ச் லீடர்ஸ் அப்பான்னு நம்ம சொல்கிறோம். அந்த சிஸ்டர் தான் ஏசு யாரும் உங்களை அப்பான்னு கூப்பிட வேண்டாம், பிதாவையும் கூப்பிட வேண்டாம்னு சொன்னார். அப்படி சொல்கிறது தவறு என்றல்ல, அதான் கூப்பிடணும், அதான் முறை, அவர் தான் அப்பா இல்லை, பிதா ஒருவர் தான். இது ரெஸ்பெக்ட். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ன்றே கூட நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்மா எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுமா அப்படின்னு. போப் என்றால் நத்திங் பட் பப்பா. அந்த சீஃப் ப்ரீஸ்ட், ஃபாதர் ஆஃப் ஃபாதர்ஸை பப்பா, போப்புனாங்க. அந்த ரோம் பொலிட்டிக்கலாக தான் சொன்ன அந்த மிருகத்தின் மேல் இருக்கிற ஸ்திரீ. When Rome became politically strong, the religious system that came from Rome, that became a politically religious system. ஒரே ஒரு காரியத்தை நான் கடந்த மாதத்தில் சொன்னதை நினைப்பூட்டுறேன். இந்த 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக கிறிஸ்தவம் அப்படியே கான்சன்ட்ரேட் ஆகி ஒரு 6 சிஸ்டம். கேத்தலிக் என்று சொன்னால் ஃபெல்லோஷிப், கேத்தலோசிட்டி சபை. ஸோ ரோமில் ஒரு கேத்தலிக் சர்ச், சிரியா, பாபிலோனியா, மேசிடோனியா, அலெக்சாண்ட்ரியா, இப்படி 6 கேத்தலிக் சர்ச் இருந்துச்சு. சிரியன். இந்த 6 கேத்தலிக் சர்ச்சும் 2ஆக மாறிச்சு பொலிட்டிக்கலி. வெஸ்ட் ரோம், ஈஸ்ட் ரோம் பிரிஞ்ச பிறகு வெஸ்ட் ரோமில் ஒரே ஒரு கண்ட்ரி ரோமன் கேத்தலிக். ஈஸ்ட் ரோமில் மீதி 5 சர்ச்சஸ் இருந்துச்சு. அந்த 5ம் ஒன்றாக இணைந்து சிரியன் கேத்தலிக்னு மாறிச்சு. இந்த ரோம் பொலிட்டிக்கலாக வந்த பிறகு இந்த மிஸ்ட்ரி ஆஃப், அது வரைக்கும் எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் தான். போப் கிரெகரி ரொம்ப நல்ல மனுஷன். அவர் தான் நம்ம இப்போ பயன்படுத்துகிற கேலண்டர் உருவாக்கினார். அதனால தான் அதை கிரெகரியன் கேலண்டர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நிறைய பாபிலோனியன் டீச்சிங்ஸ் உள்ளே வந்துச்சு. So it is not against Roman Catholic Church or any particular group how the mystery of Babylon has influenced Christianity. But that has come through the church that was in the Rome. Before that, there were 6 big church centers. The Roman Catholic, Syrian Catholic, Macedonian Catholic, Galatians Catholic, Alexandrian Catholic, like that. In the 4th century, the Syrian Catholics only came to India. That's why even some people say only 4th century Christianity came to India. That is the Syrian Catholic.
In the days of Thomas itself, Christianity has come into India, but not in the name Christianity. Because even Thomas didn't know the name Christianity. தோமாக்கு கூட கிறிஸ்தவம் என்ற பெயர் தெரியாது. பின்னாட்களில் இயேசுவை பின்பற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கேலி பெயர். ஆக்சுவலி இட் இஸ் a mock name. இயேசுவை பின்பற்றினவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாக் நேம் தான் கிறிஸ்டியன்ஸ். அந்தியோகில் தான் இந்த பேர் வருது முதல்ல. ஸோ தாமஸ்க்கே அந்த பேர் தெரியாது. சிலர் சொல்லுவாங்க 4th century தானே கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்க. ஆமாம், 4th century தான் கிறிஸ்தவம் என்ற பேரில் சிரியன் கேத்தலிக்ஸ் வந்தாங்க. அதுக்கு முன்னால் தோமா வரும்போது இந்த மார்க்கம், இந்த சமயம், இந்த மார்க், அந்த பேர் தான் இருந்தது. அந்த ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்குள்ளே மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன் வந்தது. அந்த மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன் இந்த கிறிஸ்தவம் முழுவதும் பரவி இருக்குது. என்னென்ன காரியங்கள் அதில் மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன்லேருந்து வந்தது, எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஹெல்ப் பண்ணலாம். இந்த இன்ட்ரடக்ஷன் மைட் ரியலி ஹெல்ப் யூ ப்ரிப்பேர் யுவர் கொஸ்டின்ஸ். அண்ட் panelists, I'm again requesting you, come with your questions. இன்னும் இதை பற்றி உங்களுடைய கேள்விகளோடு மற்றவர்களும் வாங்க. நம்ம இன்னும் அறிந்து கொள்ள முயற்சிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth and the truth will set you free. It's not that believing the truth. You should know the truth and the truth will set you free. சத்தியத்தை விசுவாசிப்பதல்ல, சத்தியத்தை அறியணும். அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.